ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அப்போனா இன்னைக்கு அந்த நாள் வந்துச்சா. இன்னைக்கு ஃபைனலி நம்ம மஹியாரா யூமியோட ஃபேமிலியை மீட் பண்ண போறானா. இதுக்காக எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. அங்கே இது கேட்குற நம்ம ஹீரோக்கு புரியல. ஆமா, இவ எதுக்காக இப்படி சொல்லணும்? ஏன்னா ஆவியஸா அவ என்ன சொல்லுவானா, மஹியாரா நீ ஒண்டி போற, இது சரியில்லை, நானும் அங்க வந்தா நல்லா இருக்கும் எப்படின்னு அவ சொல்ல வேண்டியது. ஆனா எதுக்காக இப்படி மாத்தி சொல்லணும்? உங்க அப்பா என்ன டெரரா இருப்பாரா? அதனால தான் இவ இப்படி சொல்றாளா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்க அப்பா டெரராலாம் இருக்க மாட்டாரு. நம்ம அம்மாமி பயப்படுறது என்னோட அண்ணனை பார்த்து. அதுதானே அம்மாமி. இப்பதான் ஆளுக்கு புரியுது. ஓ அப்படியான்னு. அங்க பின்னாடியே நம்ம செக்கியும் வந்துட்டு, ஹேய் உண்மையிலே நீ லக்கி தெரியுமா? ஏன்னா பாரு, இப்போ நீ அங்க டின்னருக்கு போற ஃபேமிலியா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுத்தோடனே கிறிஸ்மஸ்க்கான டின்னரும் நீ பண்ண போற. ஆனா உண்மையை சொன்னா அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நான் பண்ணவே இல்லை. என்னடா மஹியாரா நீ சொல்லிருக்க? அப்புறம் என்ன, சீக்கிரம் எங்க அக்கா கிட்ட போயிட்டு பேச வேண்டியதான். நம்ம ஆளுக்கு புரியல, என்னது அக்கா கிட்ட போய் பேசணுமா? அப்புறம் தான் அங்க புரியுது, செக்கியோட அக்கா தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்டா இருக்காங்க. அங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாச்சும் சீட்டு கிடைக்குமா? அப்புறம் அவங்க நம்ம மஹியாராவை பார்ப்பாங்க. அம்மா நீதான் மஹியாராவா? என் பிரதரோட ஃப்ரெண்டு, அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நாங்க வந்தது இந்த மாதிரி சீட் ஏதாச்சும் கிடைக்குமா? தெரியும் இந்த மாதிரி லேட்டுன்னு. இருந்தாலும் உண்மையை சொன்னா நிறைய பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க. லேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதும் அலௌடே இல்லை. ஆனா உனக்காக ஸ்பெஷலா ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியும். எங்க டீம்ல ஒரு பர்சன் வரல, அவனுக்கு பதிலா நீ வரலாம். ஆனா என்ன ஒண்ணு, அந்த பர்சனுக்கு பதிலா நீ தான் அங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். அங்க பிரேக் கிடைக்கும் போது பார்ட்டில போய் ஜாயின் பண்ணி சாப்பிடவும் செய்யலாம். இதை கேட்ட உடனே நம்ம யூமிக்கா அவ்வளோ சந்தோஷம். என்ன யூமி, இது நல்ல விஷயமா இருக்குல்ல? நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபைனலி இந்த கிறிஸ்மஸை என் யூமி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே வீட்டை நோக்கி வரும். அங்க அம்மாவும் யூமியோட அம்மாக்கு கால் பண்ணி பேசுவாங்க. யூமியோட அம்மா, என் பையன் ஏதாச்சும் கொஞ்சம் தப்பு பண்ணானா அவனை திட்டுங்க, பிரச்சனையே இல்லை. அங்க இப்படியே அவங்க பேசி வைக்கிறாங்க. அங்க அம்மா கேட்டு கேட்கிறான், அம்மா நீங்க எதுக்காக கால் பண்ணணும்? ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் கண்ணா, இருந்தாலும் யூமியோட அம்மா கிட்ட பேசணும் இப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் அப்படி பண்ணேன். இதுலயே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னு. அம்மா அப்பா வழியா ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சா என்ன? இல்ல கண்ணா, எப்பயும் போலதான் மெசேஜ் இருக்கு. அங்க இப்படி இவங்க சொல்லும் போதே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு பச்சையா நம்மளுக்கு தெரியும். இதனால அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா சொல்லுங்க என்ன விஷயம்? அது என்னன்னா, என் நிலைமை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஒர்க்குனால என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு. அதனால என்ன பயங்கரமா திட்டினாரு, ஏன் அப்படி ஒர்க் எல்லாம் பண்ண இருக்குன்னு. எங்க அம்மாவும் அந்த ஒர்க்குக்கான விஷயத்த பத்திலாம் எங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. கம்பெனில எந்த அளவுக்கு ஹெவியான ஒர்க் இருக்கு, அதனால இவங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு. அன்னைக்கு அப்பாவும் என் கையை பார்த்தாரு. அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்களும் வேலைக்கு போறனால நம்ம மஹியாராக்கு தான் அது ஒரு பெரிய பேர்டனா இருக்குன்னு. ஆனா நம்மளால என்னமா பண்ண முடியும்? நீங்க வேலைக்கு போலனா நம்ம வாழ்க்கைய நம்மளால எப்படிமா மேனேஜ் பண்ண முடியும்? அங்க இதை கேட்ட உடனே ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா நீங்க என்ன மறைக்கிறீங்க சொல்லுங்க. கண்ணா அது என்னன்னா, ஒரு மந்த்லி காசு அனுப்பதுலயே ஒரு மாசத்தை ஓட்டலாம். ஆனா அப்படி இருக்கும் போதும் நான் தான் இந்த மாதிரி வேலைக்கு போயின்னு இருக்கேன் கண்ணா. நான் ஜஸ்ட் உங்க அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் அனுப்புற அந்த காசு அது இல்லாமையும் நம்மளால வாழ முடியும்னு. ஆனா இது எல்லாமே என்னோட ப்ரைடுக்காக நான் பண்ணேன். ஆனா கடைசியில கஷ்டப்படுறது எதுவும் நீதான். நம்ம இதுக்கு முன்னாடி 3 பேரா இருந்தோம். ஆனா இதுக்கு மேலயும் நம்மளால அப்படி இருக்க முடியாது கண்ணா. ஆனா இதுக்கு மேலயும் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். மத்தவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா உனக்காக நான் இருப்பேன் எல்லா டைமும். இதுக்கப்புறம் நம்மால யூமியோட வீட்டுக்கு வருவான். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மஹியாராவை அவங்க வெல்கமும் பண்றாங்க. ஆன்ட்டி எங்க அம்மா இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, வாங்கினா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்ணா, வா உள்ள உட்காரு. ஆனா மஹியாராக்கு இப்பயும் ஒரு மாதிரி இருக்குமா. யூமியும் என்ன ஆச்சு, ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கும் ஃபேஸை பார்த்தா. இப்போதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் மஹியாரா உள்ள அவங்க அப்பாவை அங்க மீட் பண்ணுவான். அவரோட பேரு டைச்சி. அங்க அப்பாவும் ஒரு மாதிரி டெரரா பேசுற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே ஒரு மாதிரி தான் நம்ம ஆள் இருப்பான். உன்னோட பேர் தான் மஹியாராவா? நீ தான் என்னோட யூமியோட ஃப்ரெண்டா? ஆமாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருமே ஹை ஸ்கூல்ல இருக்கீங்க. யூமிக்கு மேல் ஃப்ரெண்ட் இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டேஞ்சான விஷயம் இல்லை. அங்க அப்பா இப்படி பேசுவாரா? உடனே அம்மா என்ன டைச்சி இப்படி பேசுறீங்க, அவனை பயமுத்த வேணாம், சிரிங்க இப்படின்னு மூஞ்ச பூச்சி அவங்க ஸ்மைல் பண்ண வைப்பாங்க. யூமி என்ன பண்ணிருக்க, வா நீயும் ஏதாச்சும் பண்ணு. அங்க யூமியும் ஹெல்ப் பண்ண இருக்கா. அங்க இப்படி அவரு கஷ்டப்படுவாரா? நம்ம ஹீரோக்கே கஷ்டமா இருக்கும். இதனால அவன் சொல்றான், அவரை விட்டுருங்க, அப்படி பண்ண வேணாம். இப்ப புரியுதா, எங்க ஃபேமிலி இப்படிதான். ஏங்க யூமியோட அண்ணனையும் கொண்டு வாங்க. என்னது
யூமி உனக்கு அண்ணன்லாம் இருக்கானா, அவன் எப்படிப்பட்டவன், அவனை பத்தி கேக்குறியா, அவனா வேலை வெட்டியே இல்லாம இருப்பான் ரூம்லயே எப்பயுமே. ஆளுக்கு நம்ம அம்மாமினா ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி அம்மாமி வரும்போது அம்மாமி கூட நெருக்கமா இருக்கணும்னு சொல்லி நல்லா ஆளு தொல்லை பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அம்மாமிக்கு கடைசியில அது பிடிக்காம போயிடுச்சு. இப்பதான் எனக்கு புரியுது அம்மாமி எதுக்காக அப்படி சொன்னான்னு. இதுக்கப்புறம் அவங்க டின்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம யூமியோட அம்மா மஹியாராவ விடுற மாதிரி இல்ல. யூமி மஹியாராவ நீ ஒண்டி வச்சுக்கிறது சரியில்லம்மா, எனக்கு தெரியுமா இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு. ரெண்டு பேருமே கொஞ்சம் கம்மன் இருக்கீங்களா. சரி உங்க அப்பா சொல்லும் போது நான் கம்மன் இருக்கேன், மாக்கிக்கு நீயே ஃபீட் பண்ணலாம். இப்படி அவங்க சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் வெக்கப்படுவாங்க. அம்மா எந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியலையே, நீங்க உண்மையிலேயே ஸ்டூபிடு. மஹியாரா நம்ம இதுக்கப்புறம் கேம் வந்து விளையாடலாம், அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனும் என்கிட்ட இருக்கு. மஹியாராக்கும் இது கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம். கண்டிப்பா நம்ம விளையாடலாம். அதுக்கு யூமியோட பிரதர் கிட்ட ரூமை வந்து கேட்பான். ஆனா ஆளு அங்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். நீ இன்னைக்கு உண்டி வெளில போலாம்ல, வேலை வெட்டியே இல்லாம இருக்க, வேலையை தேடலாம்ல. அங்க அப்பாவும் அதே விஷயத்த அங்க சொல்லுவாரு. மஹியாரா எங்க ஃபேமிலி வந்து இப்படிதான், அவளுக்கும் இந்த விஷயத்த கண்டுக்காத என்ன. ஆனா மஹியாரா அப்படியே அந்த விஷயத்த பாத்துக்கினே இருக்கான். மஹியாரா என்ன ஆச்சு, ஆமா என்ன ஆச்சா. அவன் கண்ணுல இருந்து அவனே அறியாம இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணீராவுது. ஏன்னா அவனுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் அமையவே இல்லை. சின்ன வயசுல அப்படி இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமா அவங்க இருந்திருப்பாங்க. அங்க அம்மா வந்துட்டு கேரட் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா ஆளு அதெல்லாம் சாப்பிடுற மாதிரியே இல்ல. அப்பா வர, அப்பா பார்த்த உடனே ஆளு ஓடி போறான். ஏன்னா ஆளுக்கு அப்பானா அவ்வளவு பிடிக்கும். என்ன கண்ணா இன்னைக்கு ஒரு நல்ல பையனா இந்த போலியே. ஆமாப்பா ஆமா. ஆமாங்க அவன் நல்லா பொய் சொல்ல இருக்கான். கேரட்டை சாப்பிட சொன்னா சாப்பிடவே இல்லை அவன். சரிம்மா நான் சாப்பிடுறேன் அப்படி சொல்லு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையனா இருக்க மஹியாரா. ஆமா மஹியாரா உனக்கு அப்பானா அவ்வளவு பிடிக்குமோ. இதுக்கப்புறம் ஒன்னா அவங்க சாப்பிடுறாங்க. ரொம்ப ஜாலியா போயிருக்கும் சின்ன வயசு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, என்னோட வாழ்க்கை இதே மாதிரி ரொம்ப ஜாலியா நல்லா போவோம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா எப்போ நான் மிடில் ஸ்கூலுக்கு வந்தனோ அப்போ எல்லா விஷயமும் மாறி போச்சு. எப்பயுமே நாங்க 3 பேர் டின்னர் பண்ணுவோம். ஆனா 2 பேர் தான் இப்போ பண்ணிருக்கோம். ஆமா என்னம்மா அப்பா வந்து வரலையா, அப்பா வர லேட் ஆகுமா கண்ணா. அவரு வந்து வரேன்னு சொன்னாரு. ஆனா இன்னமும் ஆளை காணோம். ஆனா அம்மா இப்படியே நம்ம விட்டா மிட் நைட் ஆயிடுமே, அதனால நம்ம சாப்பிடலாமா. சரி கண்ணா நீ சொல்லும் போது நம்ம சாப்பிடலாம். இப்படிதான் நாங்க 2 பேரும் ஓடிதான் அதுக்கப்புறமா டின்னரே அங்க பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஃபேமிலில இன்னமும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. டிவோர்ஸ் வரைக்கும் அங்க போச்சு. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே ஒன்னாதான் சாப்பிடுறோம். ஆனா என்னதான் நாங்க 2 பேர் சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு வாழை வச்சு என்னையும் அம்மாவையும் பிரிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். கொஞ்ச நாள்ல நிலைமை இன்னமும் மோசமாச்சு. எங்க அம்மாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயுமே தனியா தான் இருப்பேன். பீஸாவை சாப்பிட்டுக்கின்னு தனியா லோன்லியா தான் என் வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் ஆளு யோசிச்சு பாக்குறான். ரொம்ப ஆளுக்கு கஷ்டமா இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க. எதுக்காக இப்படி எனக்கு ஆகுது, நான் வந்து இந்த டைம்ல எதுக்காக இப்போ அழுவணும். யூமி என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு காத்து வாங்கிட்டு வரேன். மஹியாரா வெயிட் பண்ணு, நம்மால ஓடி போறான். அவனுக்கு இப்பயும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா ஏன் இப்படி எனக்கு ஆச்சு. அங்க நம்ம யூமி ஃபேமிலி முன்னாடி நான் என்னையே அசிங்கப்படுத்திட்டேன். நான் எவ்வளவு பேத்தடிக்காவும் அன்கூலாவும் தெரிஞ்சிருப்பேன்ல. நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு ஹைஸ்கூலரு, நான் ஒன்னும் இப்போ ஒரு பேபி இல்ல, எதுக்கு நான் இப்போ அழுவணும். அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது பின்னாடி ஏன் அங்க யூமியும் வரா. என்ன பண்ணிருக்க, எதுக்காக நீ அப்படியே ஓடி போன, தயவு செஞ்சு என்ன வெறியா, நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன், காத்து வாங்கணும் ஃப்ரெஷ்ஷா. எப்படா நீ இப்படி கஷ்டப்படும் போது என்னால தனியா அப்படி விட்டு போக முடியும், என்னை விடு இப்படின்னு ஆளு ஓடி போறான். அங்க யூமியும் பின்னாடியே ஓடி வரா. வெயிட் பண்ணு மஹியாரா போகாத, நான் உன்னை கஸ்டடியில வைக்கணும் இப்படின்னு அவ கட்டி அணைக்கிறா. கொஞ்சம் பாரு உன் ஃபேஸ அழுது அழுது எப்படி ஆயிடுச்சுன்னு, இங்க வா இப்படின்னு அவ கட்டி அணைக்கிறா. யூமி என்னை மன்னிச்சிடு, நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் அழுது அசிங்கப்படுத்திட்டல. எதுக்காக நான் ஒரு சின்ன பையன் மாதிரி இப்படி அழுவணும். அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம இன்னமும் டீனேஜர்ஸா தான் இருக்கும், அதனால நம்ம கிட்டதான். அதனால நீ இதை பத்திலாம் அசிங்கப்பட வேணாம். இந்த இடத்துல யாருமே உன்னை கேலி செஞ்சோ இல்ல உன்னை கலாச்சோ ஒண்ணுமே பண்ண போதில்ல. உனக்கு எப்பயுமே நான் இருக்க மஹியாரா. இதை கேட்கிற நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி யூமி. இதுக்கப்புறம் நம்மளும் சொல்றான். நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இருந்து வெளில வர முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா திரும்பவும் அந்த விஷயம் எனக்கு வந்து வந்து போகுது. அதை பத்தி யோசிக்க வேணாம், வா இங்க வந்து பத்துக்கோ. இப்போதைக்கு நீ எல்லா விஷயத்தையும் மறந்துரு. அந்த மாதிரி விஷயத்த பத்தி நீ யோசிக்க வேணாம். அந்த விஷயத்த நல்லா சாப்பிட்டக்கு அப்புறம் நீ தெம்பா இருக்கும் போது அந்த விஷயத்த பாத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு எதை பத்தியும் யோசிக்காம அப்படியே நல்லா தூங்கு மாக்கி. சரி யூமி குட் நைட். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே நான் உன்னை ரொம்பவும் நேசிப்பேன். இதுக்கப்புறம் நம்ம ஆளு ஏந்துக்கும் போது மஹியாராவா அவ தூங்கும் போது பாத்துக்கினே இருக்கா.
சாட்டர்டே மார்னிங் ஆகுது. நீ முழிச்சுக்கினா அப்புறம் எதுக்காக இங்க ஏந்துக்கல? அதாவது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நான் ஏந்தேன். சரி, இந்த மாதிரி உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுப்பா? என்ன எப்படி ஃபீல் ஆச்சு எனக்கு புரியல. நீ டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரல. சரி, நான் இதை சொல்லி ஆகணுமா என்ன? நீ அப்படி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதே டைம்ல வாமாவும் இருந்துச்சு. உன் மேல வர அந்த ஸ்மெல்லு அது உனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. என் எஃபோர்ட்டுக்கு இது ஒரு பலனா இருக்கு. ஆனா நான் பெருசா எதுவும் அங்க பண்ணலையே. இல்ல உனக்கு தெரியல, நீ எனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா? நான் எப்பவும் கூட ஃப்ரெண்டா மாறணும். நீ தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்க. உன் மூலமா தான் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதனால நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணலான்னு போவாங்க. கிட்ட வரைக்கும் போயிடுவாங்க. திடீர்னு அம்மா வந்துட்டு, ஆமா மஹியாரா, யூமி 2 பேருமே காலையிலேயே என்ன பண்ணிருக்கீங்க? அங்க இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. வாங்க கொஞ்சம் கீழே பேசணும். எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க ஒன்றும் உங்களை கிஸ் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லல. ஆனா டைமு, பிளேஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்து தான் எல்லாத்தையுமே பண்ணணும். இல்லைன்னா எங்களை மாதிரி உங்க நிலைமையும் ஆயிடும். இதுல எதுக்காக நம்ம கதையை இழுக்கணும்? அப்படியா? இதுக்கப்புறம் யூமியோட அப்பா அங்க பேசுவாரு. நம்ம யூமி வந்து சொன்னா, இந்த மாதிரி உன்னோட ஃபேமிலி நிலைமை எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த வயசுல எவ்வளவு விஷயத்த தாங்கின்னு இருக்குது. ஈவன் பெரியவங்களா இருக்கிற நிறைய பேரால கூட இந்த விஷயத்த பண்ண முடியாது தெரியுமா? ஏன்னா இந்த விஷயத்த என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான பையன் மேல இந்த விஷயம் இது எந்த அளவுக்கு பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கும்னு. ஆனா இந்த விஷயத்த நீ ரொம்ப ஏத்துக்கும் போது தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன்னா இதை நீ ரொம்ப சீரியஸா உனக்குள்ளேயே வச்சுக்கினா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்குள்ள நீ இது வரைக்கும் சொல்லாம சேர்த்து வைக்கிற அந்த விஷயம் அது கண்டிப்பா ஒரு நாள் வெடிக்கும். அதனால உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. இப்பதான் நான் ஒரு டைமும் அதை பத்தி யோசிக்கும் போது கரெக்டா அப்பப்பெல்லாம் அந்த மாதிரி கனவு வரும். இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது எதுக்குன்னு. ஏன்னா நான் என்னதான் அழுதாலும் பொறனாலும் கண்டிப்பா எங்க அப்பா அம்மா ஒன்னாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால எனக்குள்ளேயே இந்த விஷயத்த வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆமா, நீ சொல்ற விஷயமும் உண்மைதான். ஏன்னா விஷயங்கள் மாற வாய்ப்புகள் இல்ல. அப்போ நான் அழுவுறது புலம்புறது இதுல பிரயோஜனமே இல்லல. இல்ல அப்படி இல்ல, நீ அழுவும் போதும் இந்த விஷயத்த பத்தி வெளிப்படையா பேசும் போதும் உன்னோட பாரமே அப்படியே கம்மியாகும். உண்மையை பேசுறது உன் இஷ்டத்துக்கு பண்றது இது ஒன்னும் தப்பான விஷயம் கிடையாது மஹியாரா. இதுக்கப்புறம் ஆளு வீட்டுக்கு வரான். அங்க ஆல்பமும் தோந்திருக்கு. இதுலயே ஆளுக்கு தெரியுது அம்மா திரும்பவும் இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்க இதனால ஆளு டிசைட் பண்ணிக்கிறான். கிறிஸ்மஸும் இப்போ வரப்போகுது. அன்னைக்கு தான் டிவோர்ஸ் ஆகி ஒரு வருஷம் முழுமையாகும். அன்னைக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் இப்படின்னு நம்மளால சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஒண்டி போட்டுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.